என்ன சொல்கிறதுன்னு தெரியலை மக்களே. பக்கத்து வீட்டில் உள்ள ஒருவன் 10 வயது சிறுமி கொடூரமாக சிதைக்கப்பட்டு இரக்கமில்லாமல் கொல்லப்படுகிறாள். அந்த சிறுமியின் தம்பி தனது அக்காவை காணோம், கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்கிறான். அதை பார்க்க முடியலை. இதில் என்ன வேடிக்கை என்ன, நான் வசிக்கும் சூலூர் தொகுதியில் இச்சம்பவம் அரங்கேறியதுதான். நான் பெறாத தங்க மகளே, இனி இந்த நிலைமை எந்த உயிருக்கும் நடக்காது. போஸ்கோ சட்டம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். போஸ்கோ என்று சொல்லி அந்த டேஷை பொழைச்சி போ என்பது வேண்டாம். ஆண்களே, உங்களுக்கே நியாயமாக சொல்லுங்க. அந்த பழைய சட்ட புத்தகத்தை கொளுத்தி போடுங்க. எல்லாவற்றையும் விஞ்ஞான வளர்ச்சி என்று தேவைப்படும் போது இதற்கு இல்லையா? தோட்டாக்கள் மட்டும்தான் உயிரை எடுக்குமா? இது போன்ற ஈனச் செயல்கள் கேள்விப்பட்டால் அதுவும் தான். நீதிமானுடைய இருதயத்தின் வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றுவார் என்பது வேதவசனம். இனி யாராவது குற்றம் செய்யணும்னு தைரியம் இருந்தால் சிந்திச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இது எனது சவால். கோவிட் வந்து மக்கள் மாண்டது மறந்து போச்சா? அந்த இறப்பு புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. ஆண்களின் மரணம்தான் அதிகமாக இருக்கும். மீண்டும் அது போன்ற சாபத்தை வாங்கிவிடாதீர்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக உள்ளது. நான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று.